தலைவர் ஏதோ சென்னையில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கதா ஒரு தகவல் வருது. இல்லை, சென்னையில் தலைவர் பெரம்பூரில் நிற்பார் அப்படின்னு ஒரு தகவல் எனக்கும் வருது. பெரம்பூரில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் தலைவர் பெரம்பூரில் நின்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும்னு அங்கே சொல்கிறாங்க. நான் சில தம்பிமார்கள் அங்கே வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நிற்கிறாருன்னு தெரிஞ்சு இவங்க ஆண்டவன்னு சொல்லவுன்னு இல்லை, அவனா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பாஜக எங்களை விரும்புகிறது. இப்போ ஏற்கனவே காங்கிரஸை நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படிதான் சொன்னீங்க. இல்லை, காங்கிரஸ் எங்களை விரும்பிச்சு, இன்னைக்கு விரும்புது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்கள் தாவேக்காவுக்கு வாக்களிப்பார்கள். நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கமும் ஒரு பட்டுச்சேலையும் இன்னைக்கு தர்றேன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். இது தாவேக்காவுக்கான வாக்கு வங்கி வளர்ப்பதற்காக அல்ல, இது ஏற்கனவே ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தின திட்டம். ஆமாம், தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை இவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கார். என்னங்க விமானத்தில் பண்றாங்க? யார் பண்றா? திமுக வட்ட செயலாளர் இல்ல, வட்ட கவுன்சிலருங்க. திருவள்ளூர் தரையில தான் பண்றானுன்னா விமானத்திலையும் பண்றானோ? பணிப்பெண்ணு கட்சியை விட்டாத நீக்கினியா நீ? 2.5 வயசு குழந்தைங்க, 40 வயசு பெரிய நாயகம்ங்கிறது பேரு, திமுக இளைஞரணி நிர்வாகி 2.5 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டு இருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்ச இந்த சர்க்காரை தாங்கும்னு நினைக்கிறீங்களா? தரவுகளோட தான் வருவாங்க. நாங்க இந்த ஆட்சியில யாருக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த ஆட்சி போகணும்னு மக்கள் முடிவெடுத்துருக்காங்க. அதை அறுவடை செய்ய போகிற கட்சி தாவேகா. ஏற்கனவே திமுக ஆட்சியை இழந்தது பெண்ணால், நாளைக்கு ஆட்சியை இழக்க போறது பெண்ணால். இந்த பெண்ணால் பெண்ணால் 41 பேர் இறந்ததற்கு பிறகும் தாவேகாவினுடைய செல்வாக்கு ஏன் கூடிச்சு? இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் தாவேகாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மக்களுக்கு தெரியும். அதனால எங்கள் தலைவருக்கு இமேஜ் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறதே தவிர இறங்கலை. தாவேகா தொண்டர்கள் அதை பற்றி கவலையும் படலை. நிதினா என்னது? ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இதான் அண்ணன் ஸ்டாலின் சொல்லுங்க. நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் வாழ்வின் சுவை காணார் வலியோரின் பகடை காய்கள் ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் நமக்கு பயன்படுகின்றன அண்ணா சொல்றார். நீ அந்த வரிப்பணத்தை எடுத்து விளம்பரம் பண்றிய, நீ விளம்பரம் பண்ணது தப்பு நான் சொல்லலை. நட்சத்திரம் வானங்கூட நட்சத்திரங்களை காட்டி விளம்பரம் செய்கிறது, மரங்கள் மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது. ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் விளம்பரம் செய்யணும். ஆனால் உன் கட்சி சார்பில் ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் அப்பன் வீட்டு பணமா, உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? பாலில் படு நெய்யாய் விறகித்தியாய் வியாபித்திருக்கிற கட்சி தாவேகா. அது ஆட்சியை பிடிக்கும். நம்பிக்கையோடு இருக்கீங்க? நம்பிக்கையோடு இருக்கும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வேட்பாளருக்கு நேர்காணலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், உத்தேச பட்டியெல்லாம் இன்னைக்கு வெளிவரதா சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அது அறிவிக்கணும். ஒரு 234 தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்வு செய்ய வேண்டிய பெரிய கடமை இருக்குது. தலைவரே நேர்காணல் நடத்துகிறார். 234 தொகுதியிலையும் தலைவர் நிற்கணும்னு மனு போட்டிருக்காங்க தொண்டர்கள். ஆனால் தலைவர் ஏதோ சென்னையில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கதா ஒரு தகவல் வருது. இல்லை, சென்னையில் தலைவர்
பெரம்பூரில் நிற்பார் அப்படின்னு ஒரு தகவல் எனக்கும் வருது. அதே மாதிரி முக்கிய நிர்வாகிகளும் சென்னையை சுற்றி தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஆமாம், தகவல் இருக்கு. சென்னையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தியாகராய நகரில் நிற்கப் போவதாக ஒரு செய்தியில் அங்கே அவர் ஒரு செயலர்கள் கூடத்தில் பேசியிருக்கார் பொதுச் செயலாளர். அதெல்லாம் செய்தி வந்துச்சு. எங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இங்கே வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா நிற்க போகிறதா தகவல் வந்து நேற்றுக்கு அவருடைய தங்கையை வீடு வீடாக போய் வாக்கு கேட்பதற்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மூரா ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேட்பாளர்னா யாரும் கவலைப்படல. ஒரு எனக்கு தெரிஞ்சு 1984 நிலைமை திமுகக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஒரு 3 தொகுதி 4 தொகுதி அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கு உதாரணம் நேற்றைக்கு நடந்த மகாநாடு. நான் அந்த மகாநாடு குறித்து பின்னால் அவங்கள்ட்ட வரேன். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ 234 தொகுதியிலையும் வேட்பாளர் தேர்வு செய்வதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கடந்த 2 நாட்களாக மீடியாக்குள்ளேயும் சமூக வலைத்தளங்கள்லையும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் வந்து தாவேக்கா வந்து பாஜகவோட கூட்டணி போக போகிறாங்க, தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி போக போகிறாங்க அப்படின்னு பரவலாக பேசினாங்க. உங்கள் காதுக்கு கேட்கலையா? இல்லை, அவங்களுக்கு ஒரு அஸ்தமனம் அவங்களுக்கு வந்துடுச்சு. யாருக்கு? அந்த பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு. பிஜேபிக்கு எப்படி அஸ்தமனம் சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி இல்லையா? இல்லை, நாட்டை ஆளுகிற கட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க பண்ண எல்லா விதமான அறுவை சிகிச்சையும் தோல்வி, எல்லா ஆப்ரேஷனும் தோல்வி. அந்த கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த கட்சியை உடைக்கணும்னு நினச்சாங்க. உடைச்சதுப்போ அவங்களுக்கு வினையாக போயிடுச்சு. ஒரு சித்தாந்த ரீதியாக அவரோடு ஒத்துப்போகிற ஒரு கேரக்டர் ஓ பன்னீர்செல்வம். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ராமநாதபுரம் சேதுபதி சீமையில் ஒரு பலாப்பழம் சின்னத்தில் நின்று 3,42,000 ஓட்டு வாங்கியவர். அவர் இன்னைக்கு திமுகவில் போய் தற்கொலை செய்துட்டார். அவர் தான் தற்கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன தவறான பாஜக வந்து அதான் சொல்கிறேன். இவங்களெல்லாம் வச்சு தேர்தலை சந்திச்சிருக்கணும். இவன் அவர் முடிஞ்சு போச்சு. இவன் இந்த சுரேஷ் சந்திரா ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் அந்த கட்சியை அம்மனமாக்கிட்டான். நீங்கள் டிடிவி தினகரன் குறித்து? ஆமாம். அவன் அந்த கட்சியை அம்மனமாக்கி அவன் அம்போன்னு நிற்கான். அவன் என்ன சுரேஷ் சந்திரா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க குறிப்பிட்டு? அவன் தானே இரட்டை இலக்கிய ஓட்டு, இவன் அவன்கிட்ட தானே பேசியிருக்கான். அவர் ஒரு புரோக்கர். இவன் புரோக்கருக்கு கூட தான் இவனுக்கு தொடர்பு. அவன் இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், அவனுடைய காதலிக்க பிறந்த நாளுக்கு 30 கோடி ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்கான். எங்கே இருந்துன்னா ஜெயிலில் இருந்து. இந்தியா எவ்வளோ பெரிய வளமான நாடு பார்த்தீங்களா? சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி தன்னுடைய காதலிக்கு 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி பிறந்த நாள் பரிசாக கொடுக்குறான். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய மோடியின் சாம்ராஜ்யம் எப்படியெல்லாம் விரிஞ்சிருக்கு பாருங்க. அவருக்கு ஃப்ரெண்டு தான் இவன் அம்ம உலகமாக தான் தொடர்பு கொண்டிருக்கார் இரட்டையிலையை மீட்பதற்கு. இங்கே அந்த கட்சி அம்மனம் ஆயிடுச்சு. நிர்வாகிகள் எல்லாரும் விலகிட்டாங்க. இப்போ இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி செட் ஆகலை. ஒரு டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் நடத்தணும் பிஜேபி. இது 1996 வைகோ விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்கும் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகாசி பார்லிமெண்ட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த விளாத்திக்குளம் மக்கள் என்ன நினச்சிட்டான், இவனுக்கு டெல்லிக்கு போகிறது தான் விருப்பம், இவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக இங்கே வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு இவன் கருதிட்டான் விளாத்திக்குளத்துக்காரன். அவன் சிவகாசிக்காரன் என்ன நினச்சான், இவனுக்கு முதலமைச்சராகிறது தான் இவனுக்கு குறிக்கோள், அதனால தான் விளாத்திக்குளத்தில் மனு போட்டு நம்மளை ஏமாற்ற இங்கே வந்து நிற்கிறான்னு சொல்லி 2 இடத்துலையும் காயடிச்சு விட்டானோ. அன்னைக்கு காயடிச்சது தான் அந்த கட்சி. அது மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்திருக்கு. இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா பாஜக உங்களோட நெருங்கிட்டு வராங்கன்னு உங்கள் வார்த்தையிலேருந்து எடுத்துக்க முடியுமா? பாஜக எங்களை விரும்புகிறது. இப்போ ஏற்கனவே காங்கிரஸை நீங்கள் லவ் பண்ணீங்க, அப்படி தான் சொன்னீங்க. இல்லை, காங்கிரஸ் எங்களை விரும்பிச்சு, இன்னைக்கு விரும்புது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்கள் தாவேக்காவுக்கு வாக்களிப்பார்கள். நான் நேற்றைக்கு இரட்டை ஏரியில் பேசுகிறேன். ஒரு காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் மேடை ஏறி எனக்கு பொன்னாடை அணிவித்து நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறேன். இப்போ இன்னும் உங்களுக்கு கள்ளக்காதல் இருக்குது?
காங்கிரஸுக்கு 1982 இருந்து நான் அதிமுகவில் இருக்கேன். இந்த தடவை தாவேக்காவை தான் ஓட்டு போட உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கிறார் மேடை ஏறி. அதனால தான் நீங்கள் பெரம்பூரை தேர்ந்தெடுத்துக்கார் உங்கள் தலைவர். இல்லை, அவர் இன்னும் தேர்ந்தெடுக்கலை, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. பெரம்பூரில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் தலைவர் பெரம்பூரில் நின்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும்னு அங்கே சொல்கிறாங்க. நான் சில தம்பிமார்கள் அங்கே வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நிற்கிறாருன்னு தெரிஞ்சு இவங்க ஆண்டவன்னு சொல்லவுன்னு இல்லை, அவனா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு ரொம்ப தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி ஒரு ஆதரவு அலை இருக்குது பாருங்க, இது வரைக்கும் இப்படி வீசினதில்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆதரவு இருக்குது, நிறையா பேர் எங்களை விரும்புகிறாங்க, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு வீடு எங்களை ஓட்டு போட தயாராக இருக்காங்கன்னு. ஆனால் புதுவெளியில் பார்த்தா அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியலையே. அதுக்கு ஒரு உதாரணம், தலைவர் கூட்டமோ தலைவர் பேச்சோ நான் கணக்கில் எடுக்கலை. சரி, அதுக்கு நீங்கள் ஒரு சினிமா பேக்ரவுண்டு நீங்கள் முத்திரை குத்திடுவீங்க. நான் பேசுகிறேன் புதுக்கோட்டை திலகர் திடல்ல, தலைவர்கள் மட்டுமே பேசுவதற்கு தகுதி உள்ள மேடை. நான் பேசுகிறேன் கரூர் 80 அடி சாலையில் தலைவர்கள் மட்டுமே பேசுவதற்கு பேசுகிற இடம் அந்த இடம் திலகர் திடல். தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் திலகர் திடல், கரூரில் 80 அடி சாலை. கரூரில் பேசும் பொழுது கரூர் என்றால் கேசிபி, கேசிபி என்றால் கரூர். 80வது கலைஞருக்கு பிறந்த நாளுக்கு 80 நாணயங்கள் கொடுப்பார் கேசி பழனிசாமி. 81வது பிறந்த நாளுக்கு 81 நாணயம் கொடுப்பார். அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ நாணயம் மிக்கவர் அவர். இல்லை, அவ்வளோ நாணயம் அவர்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்க தங்க நாணயமா இல்லை? தங்க நாணயம் கொடுப்பார். அவங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு பட்டு சேலை கொடுப்பார். அவருடைய காலம் சென்ற மகள் தமிழரசியினுடைய நினைவு நாளுக்கு விளம்பரம் கொடுப்பார் முரசொலிக்கு. தேடிய செல்வத்தை எல்லாம் திமுகவுக்கு மடைமாற்றினார். இன்னைக்கு குடியிருக்கிற வீடு இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு கடன் சுமை அவரை அழுத்துகிறது. இதை நான் கரூர் கூட்டத்தில் பேசுகிறேன். கேசிபியே கண்டுக்கிடலையே, நீ இந்த கட்சி உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் பேசுகிறேன். அங்கேருந்து பாலாஜின்னு ஒரு நண்பர் பேசுகிறாரு, நீங்கள் கரூர் பேசிய பேச்சை கேட்டு கேசிபி அழுதுட்டாரு, அவனாவது ஞாபகத்தில் வச்சுருக்கானேன்னு சொன்னார். ஒன்று உறுதி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட முடிவெடுத்துட்டாங்க. நீங்கள் கேசிபி பற்றி பேசுனதுனால? ஆமாம். ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் வெல் நோன் பர்சனாலிட்டியும் எல்லாருக்கும் பக்கபலமாக இருக்கிற ஒரு பெரிய பண்பாளர் அவர். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், தம்பித்துறையை வீழ்த்தி ஒரு வெற்றி சரித்திரம் படைத்தவர். அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. புதுக்கோட்டையில் திலகர் திடலில் பேசுகிறேன். ஒரு பர்வேஷ் முகமதுன்னு ஏற்கனவே திமுகவில் இருந்த ஜாஃபர் அவர்களுடைய செல்வ புதல்வன், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார். அவருக்கு அப்பா திமுக கேண்டிடேட்டாக இருந்து. அவர் அழகிரி பிராண்டு. அவருக்கு மகன் தான் இன்றைக்கி அங்கே மாவட்ட செயலாளர். துட்டிப்புன்னா இப்படி பார்க்க முடியாது, ஏங்கிட்டே இருக்கான். ஒரு புதுக்கோட்டை தொகுதியில் வைரம் சின்னத்தில் நின்று தலைவர் விஜய்க்கு படத்தை மட்டும் வச்சு ஓட்டு கேட்டு இன்றைக்கி மாநகராட்சி மன்ற உறுப்பினர். அந்தளவுக்கு எழுச்சியாருன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். திலகர் திடல் நிரம்பி வழிந்து பக்கத்தில் இருக்கிற சாலை முழுவதும் மக்கள் வெள்ளம் நிற்கிது. நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கூட்டத்தை நாளைக்கு திமுக நடத்திடணும்னு சொல்லட்டும். நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ இந்த ஆட்சி விரும்பலன்னு. நீங்கள் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மாற்றாக வரக்கூடிய கட்சின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் அறிவிக்கிற மாதிரி இலவசங்களை பெண்களுக்கு 2500 ரூபாய், அவங்களுக்கு பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலும் ஃப்ரீ, கல்யாணத்துக்கு 1 பவுன் நகை தரேன், பட்டுப்புடவை தரேன்னு அதே கவர்ச்சிகரமான திட்டம் அறிவிக்க ஏற்கனவே மாற்று சக்திங்கிறதுக்கும் நான் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய உதவிக்கு நீங்கள் ஏன் முடிச்சு போடுறீங்க? ஆமாம், இல்லை, அதாவது ஒரு மாற்றா வரணும்னா மக்களை இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து மயக்காமல் நல்லபடியாக ஓட்டு வாங்கி ஒரு மக்களுக்கு தேவையான நல்ல சாலைகளை உருவாக்கணும், மருத்துவங்களை உருவாக்கணும், கல்வியை உருவாக்கணும். உருவாக்க மாட்டேன்னு சொன்னோம். இலவசங்கள் மறுபடியும் எங்க தேர்தல் இருக்கே பாருங்க, இலவசத்துக்கு தானே மறுபடியும் தேர்தல் இருக்கே பாருங்க, எத்தனை பேருக்கு அட்டாக் வருதுன்னு பாருங்க. இப்போ மயங்கிலாம் விழுந்தாங்க. இங்கே தேர்தல் அறிக்கை பார்த்து பல பேருக்கு அட்டாக்கே வரும். அட்டாக் வரட்டும் சார், அட்டாக் வரட்டும். உங்களுடைய தேர்தல் அறிக்கை பிரம்மாண்டமாக இருக்கட்டும். ஆனால் நீங்களும் மறுபடியும் அதே இலவசங்களுக்கு தானே போறீங்க. இங்கே பாருங்க, 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 1,29,000 ரூபாய். இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளி தன்னுடைய மகளுக்கு தங்கம் வாங்க முடியலன்னு தற்கொலை செய்து கொண்டார், கிணற்றில் விழுந்து. அப்பா இறந்துட்டாருன்னு அந்த கல்யாணத்திற்கு காத்திருந்த பெண்ணும் தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
இன்னைக்கு 1 பவுன் தங்கமும் ஒரு பட்டுச் சேலையும் இன்னைக்கு தர்றேன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். இது தாவேக்காவுக்கான வாக்கு வங்கி வளர்ப்பதற்காக அல்ல, இது ஏற்கனவே ஜெயலலிதா நடைமுறைப்படுத்தின திட்டம். ஆமாம், தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை இவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கார். அது போக நீங்கள் அந்த ஒரு இலவசத்தை மட்டும்தான் சொல்கிறீங்க, அது இல்லை. ராணி வேலு நாச்சியார் படை, யூனிஃபார்ம் இல்லாத ஒரு படை தமிழ்நாடு முழுவதும் கண்காணிப்பிலும் கவனத்திலும் இருக்கும்னு அறிவிச்சிருக்கார். ஏற்கனவே அது இருக்க பிங்க் போலீஸ்னு சொல்லி ஒரு பேட்ரோல் வச்சிருக்கிறாங்களே, பெண்கள் பாதுகாப்புக்குன்னு தனியாக பிங்க் பேட்ரோல்னு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் பெண்களுக்கு இவ்வளோ ஆபத்தா? அது தெரியாது, நீங்கள் தான் சொல்லுங்கள். என்னங்க விமானத்தில் பண்ணுறாங்க? யார் பண்ணுறா? திமுக வட்ட செயலாளர் இல்லை, வட்ட கவுன்சிலருங்க திருவள்ளூர். தரையில தான் பண்றானுன்னா விமானத்திலையும் பண்றானோ? பணிப்பெண்ணு கட்சியை விட்டாத நீக்கினியா நீ? 2.5 வயசு குழந்தைங்க, 40 வயசு பெரிய நாயகம்ங்கிறது பேரு, திமுக இளைஞரணி நிர்வாகி 2.5 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டு இருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்ச இந்த சர்க்காரை தாங்கும்னு நினைக்கிறீங்களா? தரவுகளோட தான் வருவாங்க. நாங்க நீங்க பேசுறதுல தானே எங்களுடைய கேள்வி. என்னது? இந்த சட்டம் ஒழுங்கு பத்தி எதிர்க்கட்சி தலைவரே சொல்லியிருக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, கண்ணில் கண்டவனெல்லாம் அறுவல் எடுத்து வெட்டுறான் நாங்குநேரியில. ஆமா, இடைக்காட்டூர்ல வந்து கண்ணில் பட்டவங்களெல்லாம் அறுவல் எடுத்து வெட்டுறாங்க. பல்லாவரத்தில் கூட நேற்று 2 பேரை படுகொலை செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் தாவேக்கு அதை பத்தி எந்த பேச மாதிரி தெரியலையே. இன்னைக்கு வாங்க, விற்கிற வண்டிக்கு வாங்க. இல்லை, இங்கே இந்த எங்களோட சோசியல் மீடியாலே பேசலாமே. பேசிட்டு தானே இருக்கேன், தொடர்ந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு டிஜிபி கிடையாதுங்க, எடப்பாடிக்கு தெரியுமா இது? அவர் தானே சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சீரழிவு கெட்டு போச்சு. டிஜிபி ஏன் போடலைன்னு கேட்பியா நீ? அவர் நிறைய தடவை கேட்டாரு. கேளுங்க, டிஜிபி ஏன் போடலைன்னு சொல்லுங்க. யூபிஎஸ்சி முடிவு பண்ணி போடணும், நீங்கள் 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும். இவங்க உள்துறைக்கு அதில் அதிகாரம் இருக்கு, யாருன்னு செலெக்ஷன் பண்றதுல. அது மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பணும் இல்லையா? அதான், உள்துறைக்கு அதிகாரம் இருக்கு. இவன் ஏன் போடலைன்னா, ஒரு வலிமை வாய்ந்த ஒரு டிஜிபி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னா அவரை ஒரு வேலைக்காரனை மாதிரி நடத்த முடியாது. இப்போ டிஜிபியை வேலைக்காரன் ஆக்கிட்டானோ, பொறுப்பு டிஜிபி. அவன் காலையில் போய் நிற்கணும் சித்தரஞ்சன் தாஸ் ரோட்டில். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம். இந்த ஆட்சியில் யாருக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த ஆட்சி போகணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதை அறுவடை செய்ய போகிற கட்சி தாவேகா. இதை தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதாவது நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம், சிஎம் வர போகிறோம்னு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்து உங்கள் தலைவர் பேசவில்லைங்க தானே குற்றச்சாட்டே. எல்லா இடத்துலையும் போய் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு எல்லாம் முழங்குறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசலையே எங்கள் தலைவர்? எங்கே பேசியிருக்கிறாரு? அன்னைக்கு அந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு அறிக்கை விட்டது நீங்கள் படிக்கலை? எங்கே? அதாவது நாங்கள் எங்களுக்கு எங்கேயாவது பள்ளம் விழுமான்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர, இல்லை நாங்கள் வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத போது நாங்கள் கேட்கணும் இல்லையா? கேட்கறதுக்கான எங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? பாருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தலைவருக்கு பரப்புரை ஆரம்பமாகிற பொழுது அப்பொழுதே தேர்தல் முடிவு என்ன இருக்குன்னு மக்கள் என்ன முடிவெடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஊடகங்கள் உங்களுக்கு ரூபா இருந்தான்னு தெரியல, ஒரு நெறியாளருக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையா? யார் கொடுக்குறா? அதுதான் அந்த அங்கே ஒரு திராவிட மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்கானே, அவர் மாப்பிள்ளையே கொடுக்குறாரா? ஆமாம், திராவிட மாப்பிள்ளையே கொடுக்குறாரு. எங்களுக்கெல்லாம் வரல. அவன் தான் ஊராக போய் மக்களுக்கு கருத்து கணிப்பு எடுக்கிறான். நேற்று முன்தினம் தேனிக்கு போயிருக்கானோ அந்த டீம், பெண் டீம். ஏற்கனவே திமுக ஆட்சியை இழந்தது பெண்ணால், நாளைக்கு ஆட்சியை இழக்க போகிறது பெண்ணால். இந்த பெண்ணால் நேற்று தேனிக்கு போயிருக்காங்க. 10 பேர்கிட்ட கேட்டுட்டாங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. 8 பேர் தாவேக்கான்ட்டான். அங்கேருந்து இடம் பயந்துட்டாங்க. யார்கிட்டையும் கேட்க முடியாது. சென்னையிலையும் அதுதான் நிலவரம். சரி சார், இப்போது கடந்த 2 நாட்களாகவே
ஒரு விஷயம் நான் ஆக்சுவலி உங்ககிட்ட அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் வர்றதுனால இதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம். தாவேக்கா வந்து விஜய்க்கு வந்து உங்களுடைய தொண்டர்கள் நிறையா, அதாவது எதிராக வரக்கூடிய கருத்துக்களை எல்லாமே முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது சமீபத்தில் அவங்களே வந்து ஒரு அதிருப்தியில் உட்கார்ந்துருக்க மாதிரி, அதாவது தலைவர் சம்பவம் தொடர்பாக எங்களால் வெளியிலே தலை காட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது. நான் ஒரு மேலோட்டமாக உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி 41 பேர் இறந்துட்டாங்க கரூரில். என்ன நடந்திருக்கும்? வேற ஒரு கட்சி தலைவர்னா 42 நாள் வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லை, அந்த கட்சி காணாமல் போயிடும். 41 பேர் இறந்ததற்கு பிறகும் தாவேக்காவினுடைய செல்வாக்கு ஏன் கூடிச்சு? இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் தாவேக்காவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மக்களுக்கு தெரியும். அதனால எங்கள் தலைவருக்கு இமேஜ் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறதே தவிர இறங்கலை. தாவேக்கா தொண்டர்கள் அதை பற்றி கவலையும் படலை. சார், இப்போ கரூர் சம்பவத்தை சொன்னதுனால நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். கரூர் சம்பவம் தொடர்பாக உங்களுடைய தலைவருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவுடைய அந்த மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜிக்கும் வர 17ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ தான் அந்த விசாரணை குற்றவாளியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீங்களே குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டீங்க. என்ன 2 பேர்த்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், குற்றவாளியை நோக்கி போயிட்டு இருக்குன்னா 2 பேரில் இல்லை செந்தில் பாலாஜிக்கு எங்களுக்கு வந்து சாட்சி தாங்க. தலைவருக்கு வர்றது சாட்சிக்கான இதுதான். இப்போ தான் குற்றவாளிக்கு அனுப்பியிருக்காங்க. விசாரணை சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறது. அதுவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் இருக்கிறது. அது விசாரணை முடிவில் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். திமுக ஒரு வன்முறை கட்சிங்கிறது இந்த விசாரணை முடிவில் அப்பட்டமாயிடும். தேர்தலுக்கு முன்னாலே வந்துடுமா? இதெல்லாம் வந்தால் நல்லது. பிரதமர் வந்து இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறார். அதனால் வந்து எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாங்கள் வந்து தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற மாதிரி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. சும்மா உளர்றது. குலப்பூர்வமாக சொல்லட்டும். நீ 4 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலை, 5வது கூட்டத்துக்கு எதுக்கு போனேன்? உங்களுக்கு தான் தெரியும். என்ன முதல்வர் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போயிருப்பார். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர் ஒரு தயாரிப்பாளர், சினிமா பட தயாரிப்பு. எங்கே இந்த பணம் வந்துச்சு? உன்னுடைய நதி மூலம் என்ன? அது யார்? ரித்திஷ். அது யார்? டான் பிக்சர்ஸு. அவங்கள குறி வச்சுட்டாங்க. அடுத்த குறி மகனுக்கு. அது நல்லா போனார். அவர் போனது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. நிதியை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? நாட்டின் முதலமைச்சர் சார். அவர் தெரியாது சார். ஒரு திருக்குறளை சொல்லுங்கள். நிதினா என்னது? ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இதான் அண்ணன் ஸ்டாலின்ட்ட சொல்லுங்கள். நான் பேசுகிறதே நிப்பாட்டிடுவேன். நீங்கள் பேச்சில் புலமை வாய்ந்தவர் சார். அதுக்காக உங்களே மாதிரி அடுத்தவங்களும் எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? அவர் ஆட்சி நடத்துறதுல சிறந்தானவராக. இங்கே பாருங்க, ஒரு குழு போட்டார் தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டுக்காரெல்லாம் இந்த குழுவில் இருந்தான். பொருளாதார ஆலோசனை குழு. நல்லதானே? ஆமாம். கூட்டணியா? அதை இந்த 5 வருஷத்தில் கூட்டணியா? கழிச்சிட்டாரு. ஒரு நாள் கூட கூட்டலை. ஜெயச்சந்திரன் ஒரு தான் பொருளாதார அறிஞர்னு அவனையே சொல்லிக்கிறான். ஜெயரஞ்சன். ஆமாம், அவர் தான் சொன்னார், கடன் வாங்கினா மக்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்களா கட்ட போகிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு மாதம் 2 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. இது வேற ஏதாவது ஒரு கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்கன்னு சொல்கிறவனுக்காவது கொடுத்துருக்கலாம். ஜெயரஞ்சனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இவங்களுக்கு நிர்வாகமே தெரியலைங்க. நிர்வாகம் வந்து இன்னைக்கு ஒரு பக்க விளம்பரம். நான் தேஜஸ் ட்ரெயினில் போகிறேன் திண்டுக்கலுக்கு. அதில் ஒரு புக்கு மாதிரி தர்றான் விளம்பரம். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருப்பார் ஸ்டாலின்? நீ விளம்பரம் பண்ணது தப்பு நான் சொல்லலை. வானங்கூட நட்சத்திரங்களை காட்டி விளம்பரம் செய்கிறது. மரங்கள் மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது. ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு விளம்பரம் செய்யணும். ஆனால் உன் கட்சி சார்பில் ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் அப்பன் வீட்டு பணமா? உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? அண்ணா மதுரை பல்கலைக்கழக
மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார் பட்டமளிப்பு விழாவில். முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடை காய்கள், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் நமக்கு பயன்படுகின்றன. இன்னும் அண்ணா சொல்றார், நீ அந்த வரிப்பணத்தை எடுத்து விளம்பரம் பண்றிய நீ. சரி, இந்த விளம்பரம் ரீச் ஆச்சா? இந்த விளம்பரத்தை எவனாவது எடுத்து படிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த விளம்பரத்தால் எந்த பாதிப்போ செல்வாக்கோ உனக்கு அதிகமாகி இருக்கா? பத்திரிகைக்காரங்களுக்கு செல்வாக்கு வந்துடுது இல்லை சார்? பத்திரிகைக்காரனுக்கு பணம் கிடைக்குது, எந்த பாதிப்பையும் உருவாக்காது மக்கள் மத்தியில். நாங்கள் விளம்பரம் பண்ணுறோமா? அதான் நீங்கள் தான் சொல்கிறீங்களே, அதாவது நீங்களே பேசாமல் இருந்தால் கூட உங்களை பற்றி தான் அந்த ஊரே பேசுது. ஆமாம், நாங்கள் அந்த ஒரு 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 பாசுரம் இருக்குது, பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய். பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்திருக்கிற கட்சி தவேகா. அது ஆட்சியை பிடிக்கும். நம்பிக்கையோடு இருக்கீங்க? நம்பிக்கையோடு இருக்கணும். எங்கள் தலைவர் சொல்கிறது அதான், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.